எல்லாருக்கும் வணக்கம். அது வேட்டை நாய் இது வந்து ரொம்ப லக்கியான படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மொத்த ப்ரொடியூசர் கவுன்சிலே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பேர். கூப்பிட்டா ஏதாவது ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். மொத்த ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த முரளியிலேருந்து திருப்பூர் சுப்பிரமணியன்லேருந்து ஃபைனான்சியல் ஸ்டார்லேருந்து எல்லாருமே, அதாவது ஆல் த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஈசி மெம்பர்ஸ் எல்லாரும். அதுவே வந்து இது வந்து ஒரு லக்கி படம், வந்து ஒர்த்தான படம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் 2 பேர் இருக்காங்க. நம்ம சுரபி அண்ணன் இருக்கார். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஃபுல் பேர் தரதானது, படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காரு. எனக்கு கார்த்தின்னு தான் தெரியும். விஜய் அவர் என்னுடைய தம்பி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் கூட, எனக்கு இது ஜூனியராக பண்ணார். இவர் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அது இந்த படத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல படமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ ப்ரொடியூசர் அப்புறம் ஜெய்சங்கர் சார், நம்ம டேரக்டர் சார் அவர் வந்து இவர் வந்து முக்கா பாரதி ராஜா. ஆமாம், நான் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். சார் நான் 100 படம் முடிச்சுட்டேன் சார், உங்களுக்கு மேட்ரு சொல்லுங்கள், நான் நடிக்கிறது ஏன் வேலை என்ன. இல்லை சார் வந்தீங்க தடவிட்டு பாரு சார், அது விட்டுருங்க சார், அது நான் பண்ணுறேன் சார், நல்லா பண்ணுறேன் சார். அவர் சொன்னது தான் செய்யும், அது வரைக்கும் விடவே மாட்டார். ஆனால் அது அந்த கேரக்டர் படத்தில் வந்து ஒரு டப்பிங்கில் ஒரு எண்டில் நான் படம் பார்க்க போகும்போது தெரிஞ்ச ஒரு கேரக்டர், அவர் மனசுக்குள்ளே அவர் ஒரு கேரக்டரை ஃபீல் பண்ண கேரக்டரை என்கிட்டருந்து அவர் வெளியில் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ கிரே ஷேடு. இப்படி இல்லை அப்படி இல்லை, எப்போயுமே நல்லவனாக இருப்பான், எப்போயுமே கெட்டவனாக இருப்பான், நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கோம்ல அது மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ ஸ்ட்ரைட் வில்லன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இது அப்படி கிடையாது, ஒரு கிரே. ஸோ அவர் மனசுக்குள்ளே வந்து அதை அப்படி நினச்சிருக்கிறாரு, அதை அப்படியே என்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது. முனீஸ்வரன் நம்ம கேமராமேன், என் தம்பி அவன். நான் வந்து நிறைய கேமராமேனை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து கேமராமேனாக தான் வரணும்னு நினச்சேன் ஃபஸ்ட் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு. அப்போ வர்ற காலத்தில் கேமரா இல்லை, நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நடிக்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அன்னையிலேருந்து நடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தெரியும் யார் கேமரா நல்ல லைட் வைக்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க நல்ல தொழில்காரனா இல்லையான்னு. அது போக வந்து கேமராமேனாக சில பேர் கால் மேலே உட்காந்துக்குவாங்க, அதை நவுட்டு இதை கொண்டு ஃப்ரண்ட்டில் டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது, அவரே போவார், அவரே நகட்டுவார், அவரே எடுத்து வச்சு அவரே ஃப்ரேம் பண்ணி, அந்த சின்சியாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என் கூட ஒரு 20 டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டார். இப்போ இந்த படம் முடிகிற ரிலீஸ்க்குள்ளே 20 டாக்குமெண்ட்ரி என் கூட படம் பண்ணியிருக்காரு. அத்தனையுமே வந்து பெரிய சக்ஸஸான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹீரோயின் பார்த்தேன். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல விட்டேன். என் தம்பி ஆர்கே சுரேஷ். அதாவது பொறுப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது. நான் பல விஷயங்கள் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு இருக்கேன். பொறுப்பானவர், தாங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து பொறுப்பாக பார்ப்பார். நடிகனுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப தேவை. எனக்கு ஒரு நடிகராக தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ஒரு ப்ரொடியூசராக தெரியும், ஒரு எக்ஸிக்யூட்டராக தெரியும் முதல்ல. இப்போ தான் வந்து ஒரு நடிகராக தெரியும். நடிகராக நான் பார்க்க போகும்போது இவர் ரைட்டு எல்லாருக்கும் நடிக்கணுன்ற ஆசை இருக்குது, அது மாதிரி இவர் நடிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கூட நடிக்க போகும்போது தான் தெரிஞ்சுது அவருக்குள்ள உண்மையாகவே அந்த ஃபயர் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்து 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 நான் வரணும் அப்படின்னு. அதுக்கு இவர் பல ரூட் வழியாக வந்து இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தான் எடுத்துக்கிட்ட வேலையை இப்போ இந்த படம் தான், இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு அத்தனை வேலையும் செய்வார். இப்போ நாங்கள் நடிக்கிறோம், நடிச்சுட்டு தாய் வருவோம், நல்லதாக பேசிட்டு போயிடுவோம்.
ஆனால் இதுக்கப்புறமும் வந்து இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரே கேரக்டர் ஆர்கே சுரேஷ். தான் படம் இல்லாமல் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருத்தர். அந்த பொறுப்புக்காகவே அவர் ஜெயிப்பார். அது போக ஹி இஸ் ரியலி வெரி மச் டேலண்டட். நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டர், நல்ல உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் கூட நாங்கள் நினச்சேன், அதாவது மித்த படங்கள்லாம் பறந்து வந்து அடிக்கிறது அதெல்லாம் செய்வார். இந்த படத்தில் அப்படில்ல, ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அவ்வளோ ஒரு யதார்த்தம், சிம்பிளாக இருக்கும். தான் பெரிய ஹீரோ அப்படிலாம் காட்டாமல் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு அப்படி உண்மையாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ். அது வந்து நம்ம டைரக்டர் சார் ஜெய்சங்கர் சாருக்கும் அது வந்து கேட்டால் விடவே மாட்டாங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, ஆனால் உண்மை வரணும் கொஞ்சம் சொல்லிக்கிங்க, ஓகே ரொம்ப பிரமாதங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் ஆரம்பிப்பார். அது அவர் பொறுமையாக வந்து திரும்பி இப்போ என்ன தான் வேணுன்ற கரெக்டாக சொல்லுங்க, இல்லை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் அந்த ஹீரோ இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை இந்த கேரக்டராகவே அப்படின்னு சொல்லி கேரக்டராக மாற்றி அவரை வந்து பண்ண வச்சுருக்காரு. அது இந்த படத்தோட ஃபுல்லாக படம் பார்க்க போகும்போது அதோட அந்த வேல்யூ தெரியுது. சார் ஆர்கே சுரேஷோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. எல்லா ஆங்கிள்லையும் சொல்கிறேன் நான், யதார்த்தமாக நடிப்பு. அது கந்தன் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாங் பண்ணார். அதாவது ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்றது கந்தாஸுக்கு தெரியும். அவர் 200 படம் பண்ணியிருக்காருனால ஒருத்தருக்கு அவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இழுக்க முடியாதுன்னு சின்சியராக டக் நான் வேணாம் என்னையெல்லாம் வேணாம், அது தம்பி இருக்காரு, அவர் நல்லா ஆடுறாருங்க, சுரேஷ் அவரை வச்சு எடுங்க, நீங்கள் ஆடியே ஆகணுங்கன்னு என்னையும் இழுத்து போட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஊரை பார்த்து. இல்லை நீங்கள் ஆடி ஆகணும், நைட்டு ஃபுல்லாக என்னை தங்க வச்சு ஆட வச்சு ஒரு சின்சியரிட்டி அந்த இது இருக்குது. அவருக்கு தேவையில்லாத விஷயம் அது, அது ப்ரொடியூசரோட வேலை. இருந்தாலும் அவர் சின்சியராக வந்து பண்ணார் காதல் கந்தாஸ். இதில் வந்து விட்டு போனது வந்து நமோ நாராயணா, அவர் வந்து இப்போ இன்றைக்கி வரல ஃபங்க்ஷனில், பிச்சு வயலிட்டான் மனுஷன் கேரக்டர். நான் கூட என்னமோ நினச்சேன் இது விளையாட்டாக ஜாலியாக வந்து வந்துட்டு போகும்போது என்ன பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவரோட இதை. இதெல்லாம் நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அவரோட கேரக்டர். அவ்வளோ தூரம் ஒரு அழகாக நடிச்சிருந்தார் நமோ நாராயணன். ஸோ இதை வந்து ஒரு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, இணை கேரக்டர் நல்லா நடிச்சிருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்ல யதார்த்தமான மியூசிக் பண்ணியிருக்காரு தம்பி. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஃபைட்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, நல்ல எமோஷனை வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. என் தம்பியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைடும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல ப்ரொடியூசர் கரெக்டான இடத்துல வந்து நின்றுருக்கு. இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டான டேட் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உழைக்கக்கூடிய ஆர்கே சுரேஷ் கையில் அது இருக்குது. அதனால அது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச். Good morning to all. I'm very much happy to be here and happy for this wonderful function, and I'm thanking each and every person of this project to inviting me and make me participating in this project. I did a very small character in this movie, and I'm really, from my heart, I'm praying for its very huge success. And finally, I wish and I congratulating each and every person of this project. Let it be a very good success and hit the screen and hit the mind of every audience. Thank you. இங்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், என்னோட உயிரினும் மேலான ரசிகர்கள் மக்கள், என்னோட அண்ணன் தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். முதல் தடவை என் மனைவி வந்திருக்காங்க, அவங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேட்டை நாய் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா கொஞ்சம் இந்த தேட்டருக்காரங்களும் கொஞ்சம் சின்ன ரிக்வஸ்ட். அதுக்கு முன்னாடி கமலா தேட்டர் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆடியோ ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப நன்றி கொடுத்ததுக்காக. ஏன் நான் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் அது வைக்க வேண்டியது, எதுக்கு கமலா தேட்டரில் வச்சேன்னா எல்லாரும் வரணும், இந்த மாதிரி அதிகமாக ஆடியோ லான்ச் பண்ணணும் ப்ரொடியூசர்ஸ்லாம், அது மூலிமா ப்ரமோஷன்ஸ் ஜாஸ்தியாக வரணும், படங்கள் வந்து அதிகமாக எடுக்கணும்.
அதனால சில மரபுகள்லாம் வந்து யாரும் மறக்கக்கூடாது. பத்திரிக்கையாளர் எல்லாம் வரும்போது டெக்னீஷியன் அவங்க குடும்பம், ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு அப்படிங்கிறது தான் குடும்பம் ஃபர்ஸ்ட் கைத்தட்டுறது தான், அவன் மனைவி. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நான் இப்போ 2 பேர் சொல்லுங்க. இந்த படத்தோட இயக்குனர், நான் யாருக்குமே முத்தம் கொடுத்ததே கிடையாது. நான் எவ்வளவு டெக்னீஷியன்ஸ் அவர் கொடுத்தது காரணம் ஏங்க, அது படத்துக்குள்ள படத்து வெளியே தலைவர. அதாவது நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மனுஷன் படாத கஷ்டமே கிடையாதுங்க. இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் அவர் தான். இவர் நான் வந்து கடவுள் புண்ணியத்துல, எங்க அப்பாவோட புண்ணியத்துல நான் பெரிய ஆக்டரா, எவ்வளவு பெரிய ஆக்டரா வந்தாலும் இவருக்கு என்னைக்கும், இவருக்கு கால் சீட் என்னைக்குமே நம்ம கொடுப்போம். நான் இவர் கஷ்டத்தை கண் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறவன். அவங்க மனைவிக்கு வந்து என்னோட இன்னொன்று வந்து இந்த படத்தோட ஒரு தயாரிப்பாளர் கார்த்திக் ஜவஹர். அவன் 30 பேர் வச்சிருப்பான் மாத்தி மாத்தி, வாஸ்துவா என்னன்னு தெரியாது. ஆனா என்னோட 30 வருஷம் 25 வருஷம் நண்பன், ரொம்ப நல்ல மனுஷன். இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் மனைவி தான் காரணம். ஒரே ஒரு நிமிஷம் நீங்க எந்திரிங்க. மீனா என்னோட, எனக்கு அவங்க 1000 உதவிகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எனக்கு நன்றி. நான் கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நன்றி. நான் வளர்றதுல நீங்களும் ஒரு காரணம், ரொம்ப நன்றி. சரி கொடு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கப்பா, நீங்க போடுங்க. படத்துல அதிக முத்துக்காச்சே இது. ஸோ குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து சினிமா தரப்புல நம்ம எவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளோ. நான் இது கமலா தேட்டருக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னா, இந்த மாதிரி அதிகமாக ஆடியோ லஞ்ச்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தாலும் இருங்க. ஏன்னா இது இங்க இருக்கிறவங்க நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படமே வரும். தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படம் வரும். எல்லா டெக்னீஷியன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு படம் வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் தாமதமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேட்டநாய் டைட்டில் வைக்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்துச்சு. ஒரு பைரவரோட டைட்டில் வைக்கிறோம். அப்படி ஒரு வேட்டநாய் அப்படிங்கிற போது அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டில் பண்றதுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி பைசப்ஸ் அப்போ கொண்டு வந்தது. ஸோ அந்த டைட்டிலுக்காக நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் வேட்டநாய். ஏன்னா நான் நன்றி இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அப்புறம் மெயினா ராம்கி அண்ணனை பத்தி சொல்லணும். அவர் வந்து இப்போ ஒன்று சொன்னார், அவருக்கு முத்தக்காட்சி வைக்கல 30 வருஷமா. என் அண்ணி கேட்டுச்சுன்னா அடி விழுந்து வீட்டுக்குள்ள. ஏன்னா நிரோஸ் அக்கா வந்து என்னோட சொந்த சகோதரி மாதிரி, ஒரு ஒரு நல்ல மனிதர். இவர் மாதிரி ஒரு மனிதர்லாம் இன்னைக்கு எங்கேயோ எந்த லெவல்லையோ இன்னைக்கு வர வேண்டிய தமிழ் சினிமால. அவர் அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 100க்கும் மேல படம். இப்போ சும்மா போய் RX 100 தெலுங்குல ஒரு மிகப்பெரிய 100 days கொடுத்துட்டு வந்தாரு. இப்ப தமிழ் சினிமால இப்போ வந்து அவர் ஏதோ அப்படி அழகா மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ வந்து நடிப்பேன் அப்படின்னு. ஆனா இப்போ அவரை விட மாட்டாங்க. இனிமே வரக்கூடிய எல்லா படத்துலயும் அவர் தான் இருப்பாரு. ஏன்னா மிகச்சிறந்த மனிதர், நல்ல மனிதர், ஒரு தங்கம், கோல்டு. உண்மையிலேயே இப்படி மாதிரி ஆளு கிடைக்கிறதுல இண்டஸ்ட்ரியில ரொம்ப கஷ்டம். லவ் யூனா ரொம்ப நன்றி. உங்களுக்கு வைக்க சொல்றேன் ஒரு படத்துல. அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன். இந்த படத்துலங்க வேட்டை நான் எவ்வளவு படங்கள் நான் வந்து எவ்வளவு படங்கள் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கேன், எவ்வளவு படங்கள் வந்து நடிச்சிருக்கோம், தயாரிச்சிருக்கோம், விநியோகம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்துல வந்து ஏன்னா இந்த மாதிரி கஷ்டங்களெல்லாம் கலந்தவன் தான் ஒரு டெக்னீஷியன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். பர்சனல் லைஃப்லையும் இதாகி பல விஷயங்கள்லையும் டிராவல் பண்ணி இன்னைக்கு அதனாலதான் அப்படி பக்குவமா அப்படி ஒரு பயபக்தியோட வந்து நின்றாரு. ஈஸ்வரன் இந்த படத்தோட முனீஸ்வரன் கேமராமேன். நல்லா வரணுங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கும் இண்டஸ்ட்ரி. நல்ல உழைப்ப பார்த்துக்கிட்டே கண் முன்னாடியே உழைப்பாத்துட்டு இருக்கோம். ஒரு 20 அண்ணா ரொம்ப நன்றி. நீங்க அவருக்கு வந்து
தொடர்ந்து டாக்குமெண்டேஷன் அவருக்கு 20 டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்ன இந்த மாதிரி நல்லவர்கள் நல்ல உழைப்பாளிகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. டைரக்டர் சாரை நான் முன்னாடி டைரக்டர் சாரை பற்றி அவங்க ஃபேமிலி சொன்னேன், அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் கதையை சொல்லிட்டு அன்னையிலேருந்து படம் முடிகிற வரைக்கும் சார் 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 சார்னு ராம்கி சார் சொன்ன மாதிரி தான். ஒரு சீன் வந்து கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு போய் அடித்து அழுது திருப்பி அவர் என்னை அடித்து நாய் பக்கத்தில் போய் விழுகிற வரைக்கும் ஒரு சிங்கிள் ஷாட்டு அந்த சீன் படம் பார்க்கும்போது பார்ப்பீங்க. படம் நான் நடித்து முடிச்சதுக்கப்புறம் அவன் பார்க்குறேன் ராம்கேன் அப்படியே மெல்ட் ஆகி பார்க்குறாரு. அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரும் அழுகுறாங்க. டைரக்டர் சார் வந்து எமோஷனல் அடிச்சு எனர்ஜி எல்லாமே போய் உட்காந்துருக்கேன். நாயே நாக்கு தொங்கிருச்சு பக்கத்தில் உட்காந்துது. இவர் வந்து சார் அருமை சார், சூப்பர் சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒன் மோர் சார்ன்னு சொன்னோடனே எங்க இருந்து நம்ம என்னத்தை கொண்டு வர்றது, டைலாகு அந்த எமோஷனல் எல்லாத்தையும் திருப்பி எங்க வராத சார் அப்படின்னு அதில் வரு சார்ன்னு சொன்னோடனே திருப்பியும் அதில் எனக்கு தெரியல. நம்ம வெளியே அவங்க பார்க்குறவங்களுக்கு தான், ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கு நல்லா இருந்துன்னா அப்போ என்னத்தை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற யோசிச்சு அந்த ஷாட்டை திருப்பி பண்ணோம். அதோட பெட்டரா வந்திருக்கா, அது முன்னாடி பெட்டரான்னு எனக்கு தெரில, எதை வச்சிருக்காருன்னு தெரில. ஆனால் டப்பிங் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. என்னை ஷேப் பண்ணுறதுல என்னை உருவாக்குறதுக்குள்ள என் பாலா சாருக்கு அடுத்து அவர் அவர் வந்து கடவுள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து 2வது நம்ம இதில் நடிச்சிருக்காரு கௌதம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே ராம்கி அண்ணன் நாங்கள் ஹீரோ, அவர் வில்லன் கம் ஹீரோ, நான் வந்து ஹீரோ. 2த்தையும் மொத்தமாக எடுத்துட்டார் அவர். கௌதம்னு ஒருத்தர் கேரளாவிலேருந்து வந்து நடிச்சிருக்காரு, மலையாளி ஆர்டிஸ்ட். ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியான ஆள். படத்தில் வச்சதுக்கப்புறம் அவரை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து அப்போது நம்ம எல்லாரும் பப்ளிக்கில் வரும்போது ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு அவர் பக்கத்தில் ஓடி போயிடுவாங்க. அவர் சொல்ல இல்லை நான் இல்லை ஹீரோ, அங்கே அவடே உண்டல்ல சொல்லியாரு ஹீரோ அப்படி சொல்லி திருப்புவாங்க. உடனே நம்மக்கிட்ட ஓடி வருவாங்க. ஸோ நல்ல ஒரு நல்ல மனிதர், நல்லா வரணும் நீங்கள். ஹீரோயின் இப்போ படம் இல்லைங்க, படத்தில் அப்படிங்கிறம்போது வீட்டில் மட்டும் பர்மிஷன் வாங்கியிருக்கு, படத்தில் மட்டும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. அதனால அவங்களும் அதை பற்றி கண்டுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அந்த கதையில் அது தேவைப்பட்டுச்சு. சும்மா உட்காந்து இவர் டைரக்டர்லாம் அதை கொடுக்குறவர், அவர் வாழ்க்கையிலையும் கொடுக்க மாட்டார். இந்த நேஷ்னல் அவார்டு எடுக்கிற டைரக்டர் இவர். ஆல்ரெடி இவரோட முன்னாடி படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினார் அவர் ஹீரோ. அப்படிப்பட்ட டைரக்டர் முத்தகாட்சியில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களாம் இந்த கதையில இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க சேர்த்துக்கிட்டது, அவர் வைக்கவே இல்லை. அது என்னன்னா அப்படி ஒரு ஹீரோ. இது ஒரு கிட்டத்தட்ட புதிய பாதை தாங்க, உங்கள்ட்ட ஓப்பனா சொல்றேன், கிட்டத்தட்ட புதிய பாதை தான். அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒருத்தனை வந்து திருத்தி வழியை அவரை கொண்டு வந்து ஒரு வலியான படம் அது. இந்த ரொம்ப எமோஷனல் பவுண்டிங்கோட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு குடும்ப படம் வரும், தயவுசெய்து படத்தை போய் பாருங்க. ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அதில் என்னங்க தப்பு இருக்கு? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஏன்னா அந்த உணர்வை வெளிப்படுத்தணும். அந்த போய் மக்கள் பார்க்கும்போது அது வந்து ஒரு சின்ன ஒரு கவர்ச்சியாகவும் எதுவுமே தெரியாது. அது பார்க்கும்போது அந்த எமோஷன் அப்படி பக்கத்தில் உள்ள ஒய்ஃபை பார்ப்பான், அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். அதே நேரத்தில் ஆக்ஷன் இருக்கு, சாங்ஸ், ரொம்ப எமோஷனலான பவுண்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நமோ நாராயணனை பற்றி சொல்லணும், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன். என் மாமா எனக்கு மாமான்னு சொன்னோன்னு தாங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன், திருப்பி நான் அது வந்துடுவேன். ஃபர்ஸ்ட் நான் எல்லா இடத்துலையும் மாமா பங்காளின்னு தான் பேசுவேன். முதல்ல ப்ரொடியூசர் கவுன்சிலில் மேலே நாங்கள் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் எங்கள் தலைவர் முரளி சார் உட்காந்துக்கிட்டு இந்த சைடு கதிரேசன் பங்காளின்பேன், இந்த சைடு பேசுவேன் ஈசி மெம்பர்ஸை மாமான்பேன் மச்சான்பேன். முதல்ல எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு யூனியன்னு குடும்பமாக வந்ததுக்காக உண்மையிலே வாழ்த்துக்கள். அப்படிதான் பேசுவோம். அதே மாதிரியே அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்து சந்திரபாபு ஸ்டேன், அவரே வந்து நாங்கள் வந்து இந்தியாங்கிற மாமா மச்சான்களை சேர்த்துப்போம். எதுக்குன்னா சொல்றேன்னா அது யூனிட்டுக்காக சொல்றோம். ஸோ அப்படி நம்ம எல்லாம் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாமே சேர்ந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம்
இந்த படத்தோட பிஸ்னஸ் இது 20-30 படங்கள். நான் வந்து 28வது படம். இது வந்து 7வது 8வது பண்ண படம் இது. ஏன்னா சில கதாநாயகர்கள் பிஸ்னஸ் வந்து நடித்து இன்றைக்கி வியாபாரம் ஓடிடியில் வியாபாரம் ஆயிரும், தேட்ரிக்கலாக வாங்கிடுவாங்க. ஸோ அது ஒரு பிஸ்னஸ் இருக்கும். எனக்கே ஒரு மீடியம் ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ் இருக்கும். நான் என்ன ஓடிடிக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். தேட்டருக்காரங்க அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஓடிடி வந்து வாங்கும்போது அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு மினிமம் ரேட்டு பண்ணி தயவு செய்து வந்து சின்ன படங்களையும் வாங்குங்க. ஏன்னா அந்த அந்த எல்லாருனாலும் பெரிய படம் வாங்க முடியாது. நீங்க பெரிய படம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் போய் பார்த்து உள்ள போனாதான் தெரியும் அவரு எவ்வளவு வட்டிக்கு வாங்கி அந்த பெரிய படம் எடுத்திருக்காருன்னு, எந்த ஹீரோ அப்படி கால் சீட் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு தெரியும். அங்கேயாச்சும் பெருசு இது கிடைக்கும், ஹீரோவை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா ஒரு சின்ன படம் தயாரிப்பாளர்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும்? நீ ஜோதி முருகன் சார் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காங்க திண்டுக்கல்ல, மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல மனிதர், பொலிட்டீஷியன், எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவருக்கு அவரை மாதிரி வந்து பிளஸ்ஸிங் பண்ணி இன்னைக்கு கார்த்திக் அவர் சொன்னார், அவர் இல்லைன்னா நான் வந்திருக்காரு. இந்த சின்ன படங்களை வந்து ஊக்குவிச்சா மட்டும்தாங்க சினிமா நல்லா இருக்கும், எக்ஸிபிட்டர் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என்னைக்குமே நான் தான் சொன்னேன், சின்ன படம் பெரிய படம்லாம் எனக்கு எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. எப்படி இருந்தாலும் நம்மளோட கடமை ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், எந்த இதனாலும் வாங்க ஆடியோ லான்ச்ல வந்து உட்காருங்க, ப்ரமோஷன் பண்ணுங்க, போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகட்டுங்க. இந்த மீடியா இருக்காங்க, கிட்டத்தட்ட எனக்கு 11 வருஷம் ஆச்சு நான் ஸ்டூடியோ 9 ஆரம்பிச்சு. நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி 11 வருஷம் ஆச்சு. நான் அப்ப இருந்து கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட படம் எடுத்தேன். அப்ப இருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சின்ன தயாரிப்பாளர்கள் வரணும், ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ டைம் எடுத்ததுக்காக என்னை இங்கே எல்லாரும் வந்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. எனக்கு குடும்பம், ஆனால் நீ எனக்காக வரல, ஒரு தயாரிப்பாளர், சிறு தயாரிப்பாளர். இந்த படம் அவங்க பட்ஜெட்டையும் தாண்டி ஒரு படம் 4 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்த படம் 4-4.25 கோடி ரூபாய். எனக்கு தெரியாது எவ்வளவு வட்டிக்கு வாங்கினான்னு கூட எனக்கு தெரியாது, நான் ஓப்பனா பேசுறேன். அப்ப எவ்வளவு இழுது அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை இங்க கொண்டு வந்ததுக்காக 2 தயாரிப்பாளர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வார்ம் வெல்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கோலிசோடா 2க்கு அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஸ்பெஷல் கெஸ்ட் ஹூ ஹவ் கம் ஹியர் டுடே டு சப்போர்ட் அஸ். எங்களோட ப்ராஜெக்ட்காக உங்களோட நேரத்தை எங்களுக்காக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் வேட்டை நாய் ஓட ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கு என்ன மனசில் ஃபீல் குட் இருந்ததோ அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ இந்த படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கும், ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் குட் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசிச்சா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். டைரக்டர் சார் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது அது எனக்கு படம் நேரில் பார்க்குற மாதிரியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சைன் பண்ண ஃபிலிம் தான் வேட்டை நாய். சில ரோல்ஸ் சில ஃபிலிம்ஸ் வந்து சில ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே மனசுலேயே இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வேட்டை நாய். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா கௌதம் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அவருக்கு என்ன வேணும், இந்த ஷார்ட்டில் எனக்கு இது வந்து தான் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டேக் போனாலும் சரி ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஈவன் டப்பிங்கில் கூட எந்த இடத்துலையுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் இந்த என்னோட ரோலுக்கு நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க ஆடிஷன் பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்துச்சு. டைரக்டர் சார் பிலீவ்ட் இன் மீ தட் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் டு மை கேரக்டர் அண்ட் ஹி கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ்
R.K. Suresh sir and Ramki sir, Sona Nair madam, Gautam sir, கார்த்திக் சார் கூட பண்ணியிருக்காரு, ஜவஹர் கார்த்திக் சார் கூட. ஸோ இவங்க எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது எனக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் ஈஸ்வர் சார் வந்து இவ்வளோ அழகாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு, என்ன இவ்வளோ அழகாக காட்டியிருக்காருன்னு எனக்கு இப்போ இந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசும்போதே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரேம்ஸ்லாம். தேங்க்யூ சார். அண்ட் கணேஷ், thank you so much for the beautiful music album. And finally Surabhi sir, Jyoti Murugan sir, அவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருந்த கான்ஃபிடென்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே. இந்த படம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. இந்த படம் வந்து எப்பயோ ட்ராப் ஆகிற மாதிரி கூட ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. ஆனால் யாருமே அதை வந்து அந்த இடத்துல கிவ் அப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ரீச் பண்ணணும், ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுரபி ஜோதி முருகன் சார் அண்ட் ஜவஹர் கார்த்திக் சார் 2 பேருமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மூவி எழுமை. ஸோ அப்போ எப்படி நர்வஸ் ஆகணும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தான். ஸோ நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் ஆடியன்ஸஸ். ஏன்னா நீங்கள் யாருமே இல்லைன்னா நாங்களாம் இல்லை. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லோரும் இங்கே வந்ததுக்கு அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ வேட்டை நாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் நான் நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆள் வந்து நம்ம சுரேஷ் அண்ணன். நான் இங்கே இருக்கேன்னாக்கா அதுக்கு முதல் காரணம் வந்துட்டு நம்ம சுரேஷ் அண்ணன் தான். ஒரு நாள் நைட் எனக்கு 2 மணிக்கு கால் பண்ணார். நான் தூங்கிட்டு இருக்கும்போது, தம்பி நாளைக்கு காலைல நான் வந்து ஒரு நம்பர் அனுப்புகிறேன், போய் டேரக்டராக போய் பார்த்துரு அப்படின்னாரு. ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நானும் அவர் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். தம்பின்னு ரொம்ப உரிமையாக கூப்பிடுவார். ஸோ எத்தனை மணி ஆனாலுமே யோசிக்காமல் 2 பேரும் கால் பண்ணி பேசுவோம். ஐ திங்க் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ எப்படி தனுஷுக்கு அனிருதோ அந்த மாதிரி ஆர்கே சுரேஷுக்கு நான் கண்டிப்பாக இருப்பேன். கண்டிப்பாக நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ணா. டேரக்டர் ஜெய்சங்கர் சார். ஸோ அவர் வந்து ஒரு மியூசிஷியனோட டேரக்டர் வருது. ஸோ எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங். எப்போவுமே வந்துட்டு ஆடியோ நல்லா வரணும்னாக்க டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது நமக்கு கிளியராக கன்வே ஆகணும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஹீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்டிப்பாக. ஸோ அண்ட் மூவி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் மோகன் ராஜன். ஸோ மோகன் ராஜன் பற்றி சொல்லவே வேணாம். லைக் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் கேட்ட முறுக்க மியூசிக் சாங் கூட வந்து மோகன் ராஜன் தான் எழுதியிருந்தாரு. So thank you for the beautiful lyrics, brother. And singer Srikanth Hariharan and Shakti Sri Gopalan for singing the beautiful melody. Unfortunately, Shakti Sri யாரும் இன்னைக்கு இங்கே வர முடியல. ஸோ சொல்ல சொன்னாங்க. And thank you Srikanth brother. ரொம்ப சூப்பராக பாடிருக்கீங்க. Thanks for supporting the album. And ராஜகுரு சாமி ஐத்தலக்கா சாங் குத்து சாங் வந்துட்டு ஐ திங்க் அவருடைய ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் டேரக்டர். ஸோ புதுசாக ஒருத்தர் எழுத போகிறார் கணேஷ் அப்படின்னாரு. ஸோ வந்து உட்காந்து லைக் வித்தின் தி ஓவர் நைட்டில் அந்த சாங்கை முடிச்சு கொடுத்தாரு. மார்னிங் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லிரிக்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் பிரதர். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம்மேட்ஸ். லைக் நிறைய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஏபிள் டு மென்ஷன் எவ்ரி ஒன். ஸோ முக்கியமாக பேக் போனாக இருந்த என்னோட டீம்மேட்ஸில் வந்துட்டு ஹரி எஸ்ஆர். ஸோ தேங்க்ஸ்டா. Thanks for being here. And Pratish, I think he is not here. So like in the 2 years of travel under 2 பேர் they both have been like backbone of me. So thanks for being there. Yeah, and thank you Subiksha, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. And Ramki sir, உங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன் நான். I think first time நான் உங்களை இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. I'm looking forward to the album. அண்ட் மூவி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வந்த அனைவருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் படம் வேட்டை நாய். இயக்குனர் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் சுரபி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அண்ணன் சுரேஷ் என்னை ஃபஸ்ட்டு கேமராமேன் மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணல. எதுவாக இருந்தாலும் ஓகே ஷூர் பண்ணிக்கலாம், அதில் என்கரேஜ் பண்ணார். நன்றி சார். அதுக்கப்புறம் அண்ணன்
ராம்கி அண்ணன். அவர் எவ்வளோ கேமராவில் பார்த்துருப்பாரு. ராம்கி அண்ணன் என்னை ஃபஸ்ட்டு கேமரா மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் என்னடா தப்பி என்ன வேணும், என்ன பண்ணலாம், ஒன் மோரா பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தார். நன்றி அண்ணா. அதுக்கப்புறம் சுபிக்ஷா, அவங்களை பற்றி சொல்லுங்க அவசியமே இல்லை, எல்லா பேரும் சொல்லிட்டாங்க. கௌதம் கிருஷ்ணன், சோனா மேம், மாஸ்டர் கந்தாஸ், எல்லா பேருக்கும் என்னுடைய நன்றிகள். அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் கணேஷ் சந்திரசேகர். ஆஃபீஸில் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது, சின்ன பையன் இருக்கார் இப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. ஒரு 3 பாடலுமே சிறப்பாக கொடுத்துருக்குறாரு. கணேஷன் தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக ஊடகங்கள், பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றிகள் சார். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் முதல் வணக்கம். அண்டு எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லோருக்கும் முதல் நன்றி. நல்ல பாடல்கள் கிடைச்சாதான் ஒரு நடன இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு பேர் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைய விழாநாயகன் மியூசிக் டைரக்டருக்கு மனமார்ந்த நன்றி என்று வாழ்த்துக்கள். சாங்ஸ் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. டிஸ்கஷனுக்கெலாம் ஒரு மியூசிக் டைரக்டர் வர்றது பெரிய விஷயமா இருக்குது. சாங் டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து உட்காந்துருப்பார் எங்கள் கூட. அண்டு டெக்னீஷியன் என்ன மாதிரிட்டு இல்லை, ஈவன் டைரக்டர்ஸ் ஆல்சோ, டைரக்டராக இருந்தாலும் முதல் நன்றி தயாரிப்பாளர்களுக்கு. தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா எந்த டெக்னீஷியன்ஸும் வெளியே வர முடியாது. அந்த வகையில் முதல் நன்றி வந்து தயாரிப்பாளர் சுரபி சார் அண்டு ஜவஹர் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஜவஹர் வந்து ஒரு 20 வருட நண்பர் அவர். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு. அண்டு அவர் மூலிமா சுரபி சார் நட்பு கிடச்சிது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது சாங் எடுக்கும்போது எனக்கு அந்த கேமராமேன் சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுமான்னு ஐடியா கொடுத்தது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் எடிட்டிங் ஒர்க். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ராம்கி சாரும் மாப்பிள்ளை, நான் மாம்ஸ் தான் கூப்பிடுவேன், சுரேஷ் எனக்கு ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னால் இருந்த நண்பர், 2 பேரும் ஆடுன ஒரு சிங்கிள் ஷாட் இருந்தது, லென்த்தி ஷாட்டு. அது டியூரேஷன் இதாக ஏதோ கட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அது எனக்கு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு நடிகர் மெயின், அவங்க 2 பேரும் ஒரு நடிகர்களுக்கு மெயின் என்னன்னா ஒரு சிங்கிள் ஷாட் ஆடும்போது அது பெரிய விஷயமா இருக்கும். நாங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். டியூரேஷன் ஏதோ விஷயமா அவங்க ஏதோ கட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அண்ட் அடுத்தது ராம்கி சார். படிக்கிற காலத்தில் அவரை பார்த்து ரசித்த காலங்கள் உண்டு. நான் கமல் சாரோட பயங்கர ஃபேன். கமல் சார் அந்த மோகன் சார்லாம் சாங்ஸ்ல எல்லாம் காஸ்டியூம்ஸ் செமையாக பண்ணுவாங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தது ரசித்தது ராம்கி சார் தான். ஒவ்வொரு சாங்லையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வருவார். இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன பண்ணணும் மாஸ்டர், என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்டார். அந்த சிங்கிள் ஷாட்டு பின்னிட்டார், அது நமக்கு கட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்டு மாம்ஸ், சுரேஷ் மாம்ஸ் எல்லாரும் பேசிட்டாங்க அவரை பற்றி. ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னால் இருந்து எனக்கு நண்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இது பண்ணணும் அது பண்ணணும், டெடிக்கேஷன். எனக்கு சாங் கேட்டுட்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொன்னது, மாப்பிள்ளை எனக்கு வந்து இந்த அல்லு அர்ஜுன் போடுற மூமெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு வேணும்டா அப்படின்னாப்ல. பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவர் நாங்கள் ரிஹர்சலே பண்ணலைங்க, ஆன் த ஸ்பாட்டில் பண்ணதான் நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் நண்பன்னு சொல்ல வரல, எல்லாருமே பெரியவங்க பேசிட்டாங்க. ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. எனக்கும் சான்ஸ் கொடுங்க. அண்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மெயின் தயாரிப்பாளருக்கு அப்புறம் ஒரு டெக்னீஷியனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது டைரக்டர் ஜெய்சங்கர் சார். எனக்கு அப்படியே பாரதிராஜா சாரோடைய சாங் ஸ்டைல் தான் தெரியுது, அந்த விஷுவல்ஸ் அவருடைய ஸ்டைல் பாணிலாம். அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படம் நல்ல வெற்றி பெறணும். எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேலை செஞ்சவங்க சுபிக்ஷா கூட நான் அந்த சாங்கில் நான் வேலை செய்யலை. ஏன்னா அடுத்தவங்க உழைப்பில் நம்ம பேர் வாங்கக்கூடாது. அந்த 2 பாடல்கள் எடுத்தது டைரக்டர் தான் எடுத்தார். அந்த 2 பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. அந்த டான்ஸ் ஆடுற பாட்டு ஒன்று தான் நான் பண்ணியிருக்கேன். சுபிக்ஷா கூட நான் பாலாஜி சக்திவேல் சார் யாரோ இவர்கள் இப்போ தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்
பெரியவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் இன்றைக்கி இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கும் இன்றைக்கி இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நான் சின்ன காரணம் மட்டும்தான். இந்த படம் ஒரு நல்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எப்பவும் இருந்துச்சு. என்னுடைய இந்த எண்ணத்தை ஒரு நல்ல படமாக கொண்டு வந்திருக்கிறது ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, அத்தனை நாள் உள்ளங்கள். முதல் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கதையை ஃபஸ்ட்டு கார்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு டீ கடையில் நின்றுட்டு எல்லா இயக்குநர்களும் அப்படி தான் நிற்பாங்க. அப்படி தான் நின்று இந்த கதையை வந்து கார்த்தி சார்கிட்ட சொன்னேன். அவர் 10 நிமிஷம் சொல்லிட்டு இருக்கும்போது 3 நிமிஷம் தான் அதில் கேட்பார். 7 நிமிஷம் அவருக்கு மற்ற வேலை இருக்கும். அந்த 3 நிமிஷத்துலேயும் கதையை கேட்டுட்டு சுரேஷ் சார் தான் எனக்கு வேணும், ஏன்னா அவருக்கு வில்லனாக நடிச்சிட்ருக்காரு, இதில் வேறு ஒரு பரிணாமம் அவருக்கு இருக்கும், அவர் நடித்தா இது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ சுரேஷ் சார் தானே இப்போவே வா போகலாம் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் உடனே ஃபோனை போட்டார். மறுநாள் போய் மீட்டிங் அது சொன்னது மாதிரியே நடந்துச்சு. அப்புறம் இன்றைக்கி இந்த படம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் தயாரிப்பாளர் சுரபி ஜோதி முருகன் சார். ஏன்னா திண்டுக்கல்ல போய் அவர் படம் எடுக்கிறதுக்காக பல இயக்குநர்கள் அவரை தயாரிப்பாளராக்கிறதுக்காக பல இயக்குநர்கள் அவரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சார் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அதிலிருந்து அவருக்கு எனக்கு ஒரு நல்ல நட்பு இருந்துச்சு. சாருக்கிட்ட உட்காந்து நான் இந்த மாதிரி ஒரு கதை சொல்கிறேன் சார் அப்படின்னு காரில் கூப்பிட்டு போனார். அவருடைய காலேஜுக்கு போனோம். கதையை சொல்லும்போது அவர் எல்லா வேலையும் அவ்வளோ வேலை இருக்குது அவருக்கு, காலேஜ் வேலை மற்ற வேலையில் அவ்வளோ இருக்குது. அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மாதிரி ஒரு சைலண்டில் தூக்கி போட்டுட்டு கதையை கேட்டார். கதையை கேட்டுட்டு அவருக்கு என்னன்னா அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷத்து வரைக்கும் அவர் என்னை நம்பினார், இன்னமும் நம்புகிறார். இப்படி ஒரு தயாரிப்பாளர் எல்லா இயக்குனருக்கும் கிடைச்சா வேட்டை நாய் மாதிரி பல வேட்டை நாய் வரும். அதே மாதிரி விஜய் கார்த்தி சார் இந்த படத்தை நல்ல படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற உறுதியில் என்னை விட அதிகமாக இருந்தது அவர். நான் கூட இருக்கிற போதும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்பேன். இல்லை நல்லா பண்ணும் தலைவா, நல்லா பண்ணத்தான் இருக்கும். சரி, அதை தாண்டி சுரபி சார்கிட்ட போனால் அவர் இன்னும் இதை விட நல்லா பண்ணும்பார். காம்ப்ரமைஸ் நான் இல்லை, நான் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கேன். காம்ப்ரமைஸ் ஆகாதது இவங்க 2 பேர் மட்டும்தான். தயாரிப்பாளர்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை. அந்த அளவுக்கு. அப்புறம் சுரேஷ் சாரை சொல்லணும். சுரேஷ் சார் வந்து கதையை சொன்னதுலேருந்து வேட்டை நாயாக இருக்கார். அவர் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். இருங்க, தங்கள் இடையே சொன்னீங்கன்னா பேச சொல்கிறேன். இருங்க, அதை சுருக்கமாகவும் சொல்ல முடியும், சொல்லிட்டு போகவும் முடியாது. ஏன்னா நன்றிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எப்படி சரியாகும்? நன்றிங்கிற வார்த்தை மட்டுமே தெரியாது, மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் மட்டும் போதுமா? நன்றிங்கிறது இந்த நேரத்தில் தான் சொல்ல முடியும். அது எப்படின்ட்டு சுரேஷ் சாரை வந்து சுரேஷ் சாரும் நானும் அதிகமாக பேசிக்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. ஃபோனில் மட்டும் பேசிக்கிறது இல்லை. ஆனால் நான் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கணும் அது அவருக்கு தெரியும். அதே தான் சுரேஷ் சார் என்ன மனசில் இந்த படத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காரோ எனக்கு தெரியும். ஒரு செகண்டில் கூட இந்த படத்துக்கான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவர் இறங்குனதே இல்லை. அண்ணன் ராம்கி அண்ணன்
வேட்டை நாய் படத்துக்கு ராம்கேனை உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு உயிர் வந்துச்சு. அதான் உண்மை. இந்த படத்துக்கு உடல் சுரேஷ் சார் அப்படின்னா உயிர் வந்து ராம்கேனை. அந்த ராம்கேனை கொண்டு வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், மிகப்பெரிய அந்த இது நம்ம கேமராமேன் நம்ம கார்த்திசன். சாருக்கிட்ட போய் நான் கதை சொன்னேன். சும்மா 10 நிமிஷம் தான் கேட்பாருன்னு நான் நினச்சிட்டு போனேன். 4 மணி நேரம் கேட்டார். சொன்ன சீனை திருப்பி கேட்டார். சரி கதை சொல்லி ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப ஷூட்டிங்க்கு கமிட் ஆக போகும்போது சரி அண்ணனை பார்த்துட்டு வந்துடுவோன்ட்டு போனேன். 8 மணி நேரம் கேட்டார் கதை. சீனை திரும்பி அது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்னை அந்தளவுக்கு என்னை நம்பினார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நின்றுட்டு எனக்கா அண்ணன் பெரிய நடிகர் எப்படி 1 மோர் வாங்குறது. ஆனால் அண்ணன் ஃபஸ்ட்டு ஷாட் வச்ச உடனே ஒரே வார்த்தை, அண்ணன் ஒரு 1 மோர் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. அவன் என்னமோ நினச்சிருக்கான் மனசில், அந்த கதாபாத்திரமாக அவனுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அது அப்புறம் சுபிக்ஷா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அவளை பார்த்துட்டு கதை இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த பொண்ணு தான் அந்த ராணி அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு இந்த ராணியை இந்த கதாபாத்திரம் நடித்து வச்சே தீரணுன்ட்டு. அன்றைக்கி நிறையா ஒர்க் அதிகமாக இருந்தது. அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் மாதிரியான சில வேலைகள் நிறையா இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு கதை சொல்லலாம்னா ஒரு 10 நிமிஷம் தான் சொல்லலாம். ஆனால் என்னால் முடியல. அந்த கதையை ஒரு 2 மணி நேரம் சொன்னேன். சுபிக்ஷாவும் அவன் அம்மாவும் கதையை கேட்டுட்டு ஒரு 4 இடத்துல அழுதாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்படி இருந்தாலும் இவங்களை கமிட் பண்ணணுங்கிறதுக்காக சொன்னேன். ஆனால் கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாலும் இந்த படத்தில் நடித்தே ஆகணும்ட்டு வந்தாங்க. அது இதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன் இன்றைக்கி இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு டெக்னீஷியன்ஸ் மட்டும்தான் காரணம். ஒரு கதை மட்டும்தான் நான் உருவாக்குனேன். இந்த கதையை திரையில இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது கேமராமேன். எனக்கும் கேமராமேனுக்கு சண்டை வராதனாலே இல்லை. இப்போவும் வருது, தினமும் வருது, படம் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்துச்சு அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு உண்மை, இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காக மட்டுமே சண்டை போட்டுகிட்டே இருந்தோம். அப்படி ஒரு கேமராமேன். அப்புறம் கணேஷோட சண்டை போட்டு 3 நாள் நம்பரை பிளாக் பண்ணி தூக்கி போட்டேன். 3 நாள் நம்பரை பிளாக் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். ஆனால் கணேஷோட பெருந்தன்மை, ரொம்ப சின்ன பையன், ஆஃபீஸில் வந்து 3 நாள் உட்காந்து அப்படி. அதுக்கப்புறம் ஏன் தப்பு புரிஞ்சுது. எவ்வளோ நல்ல பையன், என்ன காரணமாக வேணாலும் இருக்கலாம், அதுக்காக நம்பரை பிளாக் பண்ணுறதா. இசை அந்த சாங் இந்த படம் அந்த சாங் வரும்போது வேற ஒரு பரிணாமத்துக்கு வந்துச்சு. அப்படி ஒரு வேற மாதிரி படத்தை அது இசை. அதுக்கு மேலே நிறைய சொல்ல முடியல. அப்புறம் எடிட்டர் விஜி. இதுக்கு முன்னாடி இந்த படம் வேற ஒரு எடிட்டர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம். அது எங்களுக்கு திருப்தி ஆகலை. இருங்க தலைவர் செகண்ட், திருப்தி ஆகலை. அப்புறம் நான் நல்ல எடிட்டர் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தோம். அப்போ கிடைச்ச நம்பர் தான் விஜய். படத்தை செதுக்கினார். ஒரு நாள் உட்காந்து அவர் எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் உட்காந்து எடிட் பண்ணுறாரு ஒரு சீனை. நான் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பன்ட்டு. அந்த சீனை எடிட் பண்ண உடனே பார்த்தேன், நான் நினச்சதுக்கு மேலே 100 மடங்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சும்மா தான் உட்காந்தேன். அவர் எடிட் பண்ணிவிட்டு அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். நான் பின்னாடி உட்காந்தே இருந்தேன். எங்கேயாவது தவறு நடந்தால் சொல்லலான்ட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கல. தவறே நடக்கலை. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணார். அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அப்புறம் இன்னும் நிறையா பின்னாடி யாரும் குத்திக்கிட்டே கிடக்குறாங்க. எனக்கு வாய் வர மாட்டேங்குது, குத்த முடியல, சொல்லாமலே இருக்க முடியல. அதேமாதிரி பாடலாசிரியர் மோகன்ராஜ் சார் குத்து சாங் எழுதுனாங்க நம்மளோட அது அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் கணேசன் சேகர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது யாரும் சொல்லலை.
அந்த பாட்டை வந்து அந்த பாட்டில் தான் எனக்கு அவருக்கு நம்பரை பிளாக் பண்ணி தூக்கி பார்த்தோம். ஆமாம், ஆனால் அந்த அளவு அருமையாக எழுதினார். அப்புறம் பிஆர்ஓ சத்ய சரவணன் சார் படத்தை எடுத்து தூக்கிட்டு போகிறதுலையா நம்ம சும்மா இருந்தால் கூட அவரை ஃபோன் பண்ணுவார். என்ன தலைவா, என்ன அதை பண்ணலை, ஏன் அதை பண்ணலை, இதை பண்ணலைம்பாரு. அந்த மாதிரி குத்தி குத்தி விட்டு பேச்சை வரணும் ஆக்கி விட்டாங்க. சரி, ஓகே. அதை தாண்டி டெக்னீஷியன்களை இல்லாமல் இந்த படத்தை எல்லாருமே தன்னுடைய படமாக நினச்சாங்க. முக்கியமாக கார்த்தி சாரோட ஒய்ஃப், அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா வந்த உடனே சொன்னேன், எங்கள் அம்மா வரல, ஊரில் இருக்கிறாங்க. அவங்க சொன்னேன், அம்மா எங்கள் அம்மா வரலாமா, ஆனால் எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அது மாதிரி அப்படி, ஏன்னா இது அவங்க படமாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க படம். இந்த படத்தில் நான் வெறும் கதை மட்டும்தான் எழுதியிருக்கேன். பட் இந்த படத்தை உருவாக்கி கொண்டு வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய உழைப்பு தான். நான் சும்மா ஓடிக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறேன், அவ்வளோதான். இன்றைக்கி டிசைனர் நவீன், விஜயராம், ஏன்னா படத்தை எனக்கு இந்த படத்தை வேறு வேறு தளத்துக்கு கொண்டு போனதெல்லாம் அவங்க தான். நான் ஒன்லி கதை மட்டும் எழுதணும், ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஆசை மட்டும் தான் பட்டோம். நான் ஆசைப்பட்டதை ஒரு நல்ல படத்தை உருவாக்கி கொடுத்தது என்னை சார்ந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியன்ஸ், என்னை சார்ந்து இருக்கிற குடும்பம், என் நண்பர்கள் எல்லாருமே. அப்புறம் நம்ம சுரபி சாரோட ஒய்ஃப், அவங்களுக்கு மிக நன்றி சொல்லணும். ஏன்னா அப்புறம் சுரபி சாரோட அப்பா பழனிசாமி சார், நாங்களும் அப்பா தான் கூப்பிடுவோம். எல்லாருமே அவர் அங்கே அப்பாம்பாங்க. அதனால் நாங்களும் ஒன்று பார்த்த உடனே அவர் என்ன பார்த்த உடனே அப்பா தான் சொல்லுவோம். அவரும் சொல்லுவார், அப்பா படத்தை நல்ல படமாக கொண்டு வரணும்ப்பா, நல்ல படமாக கொண்டு வரணும்னு சொல்லி. வேறு அத்தனை பேருக்கும் நன்றி. அதேமாதிரி ஊடகங்கள், எனக்கு ஊடக நண்பர்கள், அண்ணன்கள் எனக்கு நிறைய பேர் பழக்கம். எல்லாருமே கேட்பாங்க, படம் எப்படி வந்திருக்கு, படம் எப்படி நல்லா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு ஊடகம் சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி இது வந்து நான் தனிப்பட்ட எங்களுடைய படம் இல்லை, இது எல்லாருடைய படம். இது உங்கள் படம், உங்கள் உழைப்பு, உங்களுடைய பிரார்த்தனை. இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு அத்தனை பேருடைய பிரார்த்தனை, அதுதான் உண்மை. Hi Cut to Cut viewers, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் subscribe and like and share and comment. Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.